நீங்க ஒப்பிட்டளவுல பாக்க வந்து முந்தின அரசாங்கத்தை விட இந்த அரசாங்கத்துல கொஞ்சம் பொருட்கள் விலையெல்லாம் குறைஞ்சிருக்க மாதிரி உங்களுக்கு தெரியும். அப்படிதான் ஜீவிக்கலாம் மக்கள். கூலி விலை 1000 உழைச்சால் இலவக்கு கிளீன் ஸ்ரீலங்காவை முதல் கொன்றவனும் கிளீன் செய்யணும். எங்க நாட்டுல இருக்கிற ஊழலை கிளீன் பண்ணணும். மற்றது எங்களை அன்றாடம் பரடி கொண்டிருக்கிற மாவியாக்களை கிளீன் பண்ணணும். சரியோ? மற்றது இந்த நாட்டுல எல்லாமே, அதாவது இந்த நாட்டு மக்கள் வந்து ஒரு நாட்டின் கீழே இருக்கிற மக்கள் தானே. நாங்கள் சமத்துவமாக வாழணும். சமத்துவமாக வாழ்றதுக்கு அதுக்கு என்னதான் கிளீன் பண்ணணும்ன்றத முதல் நினைக்கணும். மற்ற இப்போ ஒரு கிளீன் ஸ்ரீலங்காண்ட தன்மையில வந்தது, அதாவது இப்ப குப்பை கூடங்களை ரோட்டுகளை போடணும். மற்றது இப்படியான பப்ளிக் இடங்கள்ல பெத்ராவுகளை போட்டு துப்பி கொண்டு அது எல்லாத்தையும் செய்யறதை நாங்கள் தப்பு சொல்ல மாட்டோம். அதைத்தான் முக்கியமா ஒழிக்கணும். காரணம் இதால சுகாதாரம் மாசுபடப்படுது, மக்களுக்கு நோய் வருது. தப்பவங்களாண்டு பட்ட திருவிழா வரப்போகுது. உலக நாட்டுல எங்கேயும் இல்லாத ஒரு திருவிழா. அங்கே அந்த உலக நாட்டுல பெரிய பெரிய நாடுகள் வல்லரசா இருந்தாலும் இப்படி பட்டம் வைத்து கட்டுவாங்களோ, ஏத்த மாட்டாங்களோ. அப்படியான இடங்களுக்கு சுற்றுலா பயணிகளை ஈர்க்கிறான்னு சொன்னா என்ன செய்யணும்? அந்த இடத்தை நாங்கள் வந்து மெருகூட்டணும். அந்த இடத்த புனரமைப்பு செய்யணும். கவனிக்க இல்லை, அதாவதுன்னா பாராமுகமா இருந்தது, விரும்பவும் இல்லை, தெரியாது. தெரிஞ்சு கொண்டும் என்னத்துக்கு எங்களுக்கு என்னன்னு இருந்தால்தானுங்க எங்க நாடு உலாத்துக்கு போனது காரணம். ஆனா அனுரான் அரசாங்கத்துல வந்து இப்ப கிளீன் ஸ்ரீலங்கா திட்டம் எல்லாம் கொண்டு இருக்கிறாங்க. இதுல இந்த பொருட்கள் விலையெல்லாம் குறைஞ்சிருக்கான்னு நினைக்கிறீங்களா? மரக்கறியின் விலை என்ன மாதிரி போகும்? மரக்கையும் கொஞ்சம் குறைஞ்சிருது, விலை குறைஞ்சிருக்கு. அப்ப அரிசியின் விலை கூட்டிட்டேன்னு சொல்லுவாங்க. அரிசி விலை கூட என்ன மரக்கறியில பண்ணி இருந்தது, அது பிரச்சனை. மரக்கறியால் ஒவ்வொரு தான் இப்ப கத்திரிக்காய் இன்றைக்கு 25 ரூபா 20 ரூபா விற்குது. 300 கத்திரிக்காய். மற்றது மரக்கறி ஓரளவுக்கு போடக்கூடிய இருக்கு. இப்ப அரிசிக்கு மட்டும்தான் விலையா இருக்கு. நீங்க இந்த அரசாங்கத்துல நீங்க என்ன நினைக்கிறீங்க? இப்ப எல்லா பொருட்கள விலையெல்லாம் குறைஞ்சிருக்க மாதிரி உங்களுக்கு தோணுதா? இல்லாட்டி அரசாங்கம் மரக்கறியை பொறுத்தவரை குறையுது. மற்றது புளி எல்லாம் பண்டைக்கு 2000 ரூபாய் விற்குது. 300 ரூபாய் புளி 2000 ரூபாய். சில சாமான்கள் விலைதான். உப்பு அதெல்லாம் உப்பு கொஞ்சம் 20 ரூபாய் வித்தியாசம் விற்குது. 80 ரூபாய் 100 ரூபாய் விற்குது. சில சாமான்கள் விற்குதான், சில சாமான்கள் மலிவு. அதனால நாங்கள் எதிர்பார்க்கலாம். இப்ப நான் இங்க வந்தது பார்த்தேன்னு சொல்லி சொன்னா கணக்கு பேர் இப்ப சந்தையில வேலை செஞ்சு இருக்கிறாங்க. ஆனாலும் ஒரு கருத்து கேட்டால், இல்லாட்டி இப்ப சமூகத்தில் நடக்கிற பிரச்சனையை சொல்லி கேட்டால் ஒருத்தருமே அந்த கருத்து சொல்றதுக்கே வரீங்க. சூழ்நிலை அப்படி என்ன சூழ்நிலை இப்பதான் எல்லாம் ஒழுங்கா தானே இருக்கு அரசாங்கம். நாங்கள் என்னதான் சூழ்நிலை இருந்தாலும் நாங்கள் ஒரு கருத்து என்னதான் எங்களுக்கு வெளியில போவோம். மிச்சாக்களுக்கு மத்தியில மக்களுக்கு மத்தியில கருத்து போகும். கடந்த அரசாங்கத்தை விட இந்த அரசாங்கம் ஓரளவுக்கு இப்ப வருது. இனி போதான் நாங்க பார்க்கணும். வந்து 2 மாதம் வந்து இப்ப ஒரு பிரச்சனையாவே இருக்கிறோம். ஆனா மரக்கறிகள் இப்ப மழை கொஞ்சம் மழையா காலம் தான் கொஞ்சம் விலை மழை விட்டோடைய கொஞ்சம் காய்க்குது. காயல் கொஞ்சம் போடக்கூடிய இருக்கு. நீங்க ஒப்பிட்டளவுல பாக்க வந்து முந்தின அரசாங்கத்தை விட இந்த அரசாங்கத்துல கொஞ்சம் பொருட்கள் விலையெல்லாம் குறைஞ்சிருக்க மாதிரி உங்களுக்கு தெரியும். ஆனா இந்த அத்தியாவசியமான அரிசி கொஞ்சம் படிப்படியா ரங்கு ஒண்ணு மாதிரி தான் பேப்பர்ல நியூஸ்கள் வருது. நீங்க எதிர்பார்க்கறீங்க. அப்படிதான் ஜீவிக்கலாம் மக்கள். கூலி விலை 1000 உழைச்சால் இலவக்கு அப்ப அதுக்கேற்ற மாதிரி தான் நாங்கள். உங்களோட நண்பர்களுக்கு நீங்க சொல்றேன்னு சொல்லிட்டீங்கன்னா இப்ப என்ன சொல்ல வரீங்க? இப்ப இந்த கருத்து அதில் வந்து கேட்க வந்து அதை சொல்லணும்னு நினைக்கிறீங்களா, இல்லாட்டி சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? இப்ப உங்களோட வியாபார இதுல இருக்கிறார்கள் வந்து வியாபார காரணம் வந்து மரக்கறி பற்றி தான் காய்ப்பாங்க. சில பேர் இல்ல ஒருத்தரம் வந்து இப்ப நான் கேட்டதுக்கு வந்து கணக்கு பேரு நான் கருத்து கேட்டேன். அப்ப ஒருத்தருமே வந்து இந்த கருத்தை சொல்றதுக்கே விருப்பப்படினம் இல்லை. இங்க வந்து பேரு கணக்கு பேருக்கு வந்து என்ன சொல்றது, அரசியல் அறிவு இருக்கலாம், இல்லாட்டி வந்து இந்த பொருட்கள் சார்ந்த கணக்கு அறிவு வந்து இருக்கலாம். நானும் இப்ப அதான் முழக்க நாங்கள் சொன்னது. இப்ப அரசாங்கத்தை பொறுத்தவரை நாங்கள் சில சாமான்கள் போடக்கூடிய இருக்கு எங்களுக்கு. மற்ற சில அரிசி அத்தியாவசிய சாமான் தான் கொஞ்சம் விலையா இருக்கு. அதனுடைய கொஞ்சம் கஷ்டம்தான். சில பேர் வந்து கொஞ்சம் சீக்கிரம் விரும்பணும் தான் பயப்படுவாங்க. ஏதாவது சிக்கல் வர மாட்டேங்குது பயம் இருக்கு. அது இப்ப எனக்கும் நான் கலக்க விரும்புகிறேன். இப்ப நீங்க கேட்டதுக்கானே சொல்றேன். மற்றபடி எங்களுக்கு யாருக்கு இருந்தாலும் விமர்சிக்க பயமா இருக்கு அப்படின்னு. ஆனா அனுராண்ட அரசாங்கத்துல வந்து இப்ப தேங்காய்க்கு தட்டுப்பாடுன்னு சொல்லி ஒரு தகவல் வருது. என்ன அனுராண்டதுக்கு முன்னமே அப்படித்தான் இருக்கு. நீங்க உற்பத்தி இல்லையா? இவ்வளவு வளமான நாட்டுல உற்பத்தி இல்லையோ? உற்பத்தி இருந்ததுன்னா தென்னை மரங்களை கவனிக்காம மரங்கள்ல காய் இந்த முறை நான் அவ்வளவு கூட தட்டுப்பாடு வந்த மாதிரி இல்ல தட்டுப்பாடு இப்படியே இருக்கு. இப்ப 2 வருஷம் இந்த பிரச்சனை போன முறை அரசாங்கத்துல இப்படிதான் இருக்கு. தேங்காய் இப்படிதான் இருக்கு. அந்த விலை அப்ப நீங்க இருந்த மாதிரி தான் இருக்கு. முதல் இருந்த மாதிரி இப்ப 3 நாள் இல்ல.
இப்ப ஆனா இது சும்மா ஆட்கள் வெளியில பாக்குறது தான் அப்படி தெரியுது. நோம்பலா இருந்த மாதிரி தான் இருக்கு. அதே இப்ப இங்க இருந்து இப்ப கொடியாக்காரெல்லாம் தேங்காய் வாங்க. இப்ப கொடியாக்கார வந்து இப்ப கொழும்பு அங்க இங்க கட்டி போடுறாங்க, நிர்வாகி கட்டி போடுறாங்க. அதுகளெல்லாம் கொஞ்சம் தட்டுப்பாடு மாதிரி கிடக்கு ஒழிய தேங்காய் அந்த நாங்க பழைய மாதிரி விட்ட மாதிரி தான் பிடிக்கிறோம். முதல் அரசாங்கம் என்ன இருந்தோ அதே மாதிரி தான் இப்போ போய் கொண்டு. அதனால பெருசா அந்த இப்பதான் கூட வேண்டு இல்ல இல்லையா? அனுரகுமார் திசாநாயகண்ட அரசாங்கத்துல பொருட்களோட விலை என்ன மாதிரி குறைஞ்சிருக்கா இல்லாட்டி கூடி இருக்கா நினைக்கிறீங்களா? இப்ப கொஞ்சம் கூடுதலா தான் இருக்கு. மரக்கறியோட விலை என்ன மாதிரி? மரக்கறியோட விலைவாசிகள் வந்து கூடுனது காரணம் என்ன, இந்த இயற்கை சீற்றத்தால. இப்ப இந்த இயற்கை அழிவு வந்தா மழையாலே காத்து புயல் இந்த இதழ் அதான் இயற்கை சீற்றங்கள். இயற்கை சீற்றத்தால இப்ப நிறைய அழிவடைஞ்சிருக்கு விவசாய பொருட்கள் எல்லாம். விவசாய பொருட்கள் அழிவடைஞ்சதால அந்த விவசாயிகள் சரியா நஷ்டப்பட்டிருக்கிறாங்க. நஷ்டப்பட்டதால அவங்களை மீளுருவாக்கம் செய்யலாம் போயிட்டு. மீளுருவாக்கம் செய்திருந்தாங்கன்னா அந்த மரக்கறி குறையறதுக்கு சான்ஸ் இல்லை. ஏன்னா இப்ப மரக்கறி இல்லாதால இருக்கிறதான் வந்து கொண்டு இருக்கு. இருக்கிற வரைகள்ல சடுதியான விலையாளா தான் இருக்குது இப்ப பார்க்க போறோம். ஆனா நான் இப்ப சின்னவெளியில எடுத்துட்டு வந்தேன். அங்கே சொல்லியிருந்தீங்கன்னா மரக்கறி உள்ள விலையில தான் விக்குது. ஆனால் கூடின மாதிரி சும்மா ஒரு விமன் தான் கிடைக்கக்கூடிய மரக்கறியில இந்த ஒரு விலையில இந்த மாற்றம் இல்லையான மாதிரி சொல்லி இல்ல 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 மாற்றம் இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு இடங்களை பொறுத்து இருக்குது. காரணம் இப்ப சில பாத்தீங்கன்னா மருதாவடத்துல ஒரு விலை இருக்குது, சாவச்சேரியில ஒரு விலை இருக்குது, மற்ற திண்ணவெளியில ஒரு விலை விற்கிறாங்க, மற்றது கொடியாம சந்தையில ஒரு விலை, சுண்ணாத்துல ஒரு விலை. அப்படி பார்க்கல சில பேர் என்ன செய்யறான்னு சொன்னா, நீங்கள் சில யூடியூப் சேனலார காரணம் என்ன செய்யறான்னு சொன்னா, இந்த தெருவு வியாபாரிகள் இருக்கணும் தானே, தெருவு வியாபாரிகள்ட்ட வந்து விலையை கேட்டு போட்டு அதை விலைவாசியை போட்டுருவாங்க. அப்ப தெருவு வியாபாரினா நாங்கள் இது 300 ரூபாய் தாங்க, அவங்க 350 ரூபாய் விற்பாங்க. என்ன இது நல்லபடியா தெரிஞ்சு எடுத்து கொண்டே இருக்கிறது. அப்ப அதை பார்க்கல சில இடங்கள்ல விலைகள் மாறுபட்டு வரும். ஆனா முதல் இருந்த விலையை விட இப்ப கொஞ்சம், அதாவது இப்ப கத்திரிக்காய் எல்லாம் முதல் 350 400 வித்த இப்ப 200 ரூபாய்க்கு வந்துருக்குது. பைத்தங்காய் 1000 1500 ரூபாய் தடுத்து 500 600 ரூபாய்க்கு வந்திருக்கு. அது இப்ப இன்னும் குறைஞ்சிருக்குன்னு காரணம் வருதுன்னா இந்த மழை காரணத்தால இந்த பிரச்சனை காரணம். தேங்காய் பிரச்சனை பார்க்க போனீங்களா, அரசாங்கம் சொன்னா தேங்காய் நாங்கள் சர்வசா மூலம் கொள்வனவு செய்து மக்களுக்கு 130 ரூபாய் விலைக்கு கிலோ கொடுக்க போறோம்னு சொன்னவங்க. ஆனா சர்வசால கேட்டால் சொன்னவங்கள்ட்ட போய் கேட்க சொல்றாங்க. அவங்க இப்ப 220 ரூபாய் 200 ரூபாய்க்கு வெஞ்சிய காட்டி உங்களை வெளி மாவட்டங்களுக்கு தான் போய் கொண்டிருக்கு. அதாவது இப்ப யாழ்ப்பாணத்தில் உற்பத்தி செய்யப்பட்ட தேங்காய் யாழ்ப்பாண மக்களுக்கு இல்லாம கிடக்குது. காரணம் என்னன்னா கூடுதலான விலையை வைக்கிறதால யாழ்ப்பாணத்துல உள்ள பொருட்கள் எல்லாம் வந்து வெளி மாவட்டங்களுக்கு போய் கொண்டிருக்கு. வெளி மாவட்டம் போனாலும் இப்ப எங்க மக்கள் அன்றாடம் யூஸ் உபயோகத்துக்கு வர தேங்காய் விற்பனையில போய் கொண்டிருக்கு. விலை கூடி இருக்குது. இங்க வந்து உற்பத்தி வந்து இல்ல என்ன மாதிரி சொல்லி அப்படி இல்ல உற்பத்தி இல்ல. நீங்க சந்தைக்கு வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு உற்பத்தி இல்ல, சந்தைக்கு கூட தேங்காய் வருது. தேங்காய் வருது காரணம் என்னன்னு சொன்னா, தேங்காய் மலிவன்னு சொன்னா இல்லாத வீட்டையும் தேங்காய் இருந்திருக்கும். அப்ப கூடுதலா எல்லாரும் இலவாக அந்த தேங்காய் உபயோகிக்கிற தன்மை இருந்திருக்கும். இப்ப என்ன வெளி மாவட்டங்கள்ல வெளி மாவட்ட வியாபாரிகள் நீ வந்துருக்குண்டா. இப்ப இங்க தேங்காய் எடுத்துட்டு போறாங்க பாத்தீங்கன்னா, பின்னர் ஒரு 4 மணி வேலை வந்து பாருங்க, இங்க லொரியா வந்து நிக்கிறாங்க தேங்காய் எடுக்கிறது. அப்ப இங்க யாழ்ப்பாணத்துல உற்பத்தி இருந்தோடய தான் தேங்காய் போய் கொண்டிருக்கு. அப்ப அங்க இருந்து 200 ரூபாய் 190 ரூபாய் 220 ரூபாய்க்கு தேங்காய் கட்டைக்குள்ள மக்கள் என்ன செய்யணும், வீட்டுல அடக்கிற 10 தேங்காய் கொண்டு வந்து விற்கத்தான் பார்ப்பாங்க. கிளீன் ஸ்ரீலங்கா திட்டம் நீங்க எப்படி பாக்குறீங்க? கிளீன் ஸ்ரீலங்கான்னு சொல்றது என்ன பொறுத்தவரை கிளீன் ஸ்ரீலங்காவை முதல் கொன்றவனும் கிளீன் செய்யணும். எங்க நாட்டுல இருக்கிற ஊழலை கிளீன் பண்ணணும். மற்றது எங்களை அன்றாடம் பரடி கொண்டிருக்கிற மாவியாக்களை கிளீன் பண்ணணும். சரியோ? மற்றது இந்த நாட்டுல எல்லாமே, அதாவது இந்த நாட்டு மக்கள் வந்து ஒரு நாட்டின் கீழே இருக்கிற மக்கள் தானே, நாங்கள் சமத்துவமாக வாழணும். சமத்துவமாக வாழ்றதுக்கு அதுக்கு என்னதான் கிளீன் பண்ணணும்ன்றத முதல் நினைக்கணும். மற்ற இப்போ ஒரு கிளீன் ஸ்ரீலங்காண்ட தன்மையில வந்தது, அதாவது இப்ப குப்பை கூடங்களை ரோட்டுகளை போடணும், மற்றது இப்படியான பப்ளிக் இடங்கள்ல பெத்ராவுகளை போட்டு துப்பி கொண்டு அது எல்லாத்தையும் செய்யறதை நாங்க தப்பு சொல்ல மாட்டோம். அதைத்தான் முக்கியமா ஒழிக்கணும். காரணம் இதால சுகாதாரம் மாசுபடப்படுது, மக்களுக்கு நோய் வருது. காரணம் என்ன பாத்தீங்கன்னா, இந்த சந்தைகளை வந்து பாத்தீங்கன்னா பெத்ராக போடுறாங்க, அதுல துப்பி விட்டு போயிடுவாங்க. அது சில பேர் வந்து பாட்டாவை பாய்க்கிறார்கள் இல்லை, அவங்க உலக்கி கொண்டு போயே இல்லை, அவங்கள நோய் வந்து அந்த நோய் வந்து வீட்டுல போய் வீட்டார பக்கத்து வீட்டுக்கு வந்து இப்படியான நிறைய பிரச்சனைகள் இருக்குது. கிளீன் ஸ்ரீலங்கால நான் வரவேற்கிறது இந்த குப்பை கூடங்களை ஆட்டுறது, மற்றது அந்த சூழலை மாசுபடுத்துற விஷயங்கள், அதுகளை அதை கிளீன் பண்ணிக்கல ஆதாரம் மேலோங்கிறன்னு சொன்னா தடையா இருக்கிற ஆக்களை கிளீன் பண்ணணும். அதான் சொல்றேன். இப்ப சொன்னா இப்ப அவர் வந்து வெளிநாட்டுல இருந்து அரிசியை கொள்வனவு செய்யறேன்னு சொல்றேன்.
இப்ப அவர் கடைசியா அவர் அதான் சொன்னா தாங்கள் ஒரு நிர்ணயமான விலை ஒன்று தாரோம்னு சொல்லி அரிசிக்கு அந்த நிர்ணயமான விலையை தந்து வர்த்தகர்கள் எல்லாம் இந்த விலைக்கு தான் அரிசி விற்கணும்னு அதாவது வர்த்தமானில அறிவிச்சவர். ஆனா அதை பின்பற்றுறதுக்கு இங்கே ஆட்கள் இல்லை. அப்ப அந்த அரிசியால உரிமையாளர்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு ஒரு கூட்டம் போட்டவர். கூட்டத்தை வச்சு சொன்னவர் என்னன்னா, நான் சொல்ற மாதிரி நீங்க கொள்வனை செய்து இப்படி மக்களுக்கு நுகர்வோர்களுக்கு பொருளாதார அந்த பிரச்சனை இல்லாம மாதிரி குடும்பம்னு சொன்னால் அப்படி அதுல ஓமந்து போட்டு இங்கால வந்தாலும் என்ன செய்யணும், வேற மாதிரி தான் செய்து கொண்டிருக்கணும். காரணம் என்னன்னா, அவர் சொல்ல 220 அரிசி இப்ப 280 300 வரைய மாதிரி செய்து கொண்டிருக்கு. அப்ப இதுல காரணம் என்ன சொன்னா, அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டுல மக்கள் இல்ல, அந்த வர்த்தகர்களும் அரசு அதிகாரிகளும் இல்லை என்றாதான் தெரியுது. இப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் இப்ப அனுர் அரசாங்கத்தை வந்து நீங்க பார்த்து பயப்படுறீங்களா இல்லாட்டிக்கு? பயப்படுறேன். நல்ல திட்டம். என்னன்னு சொன்னா, அவர் வந்து ஒரு குறுகிய காலத்துக்கு, அதாவது என்னன்னு சொன்னா எதையும் வந்து உடனடியா செய்ய முடியாதானே. 5 வருஷம் ஆட்சி இருக்குது. 5 வருஷத்துக்குள்ள வந்து இப்ப 4 மாசத்துக்குள்ள 5 வருஷத்தின் பிரச்சனையை முடிக்கலாது. அப்ப படிப்படியா தான் போகணும். அதாவது இப்ப என்னன்னா, ஊழல்வாதிகளையும் எங்க நாட்டு லஞ்சம் வாங்கினதையும் இப்ப பாத்தீங்கன்னா எவ்வளவு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு எங்க அரசியல். நாங்கள் இப்ப இவ்வளவு காலம் கடந்த கால ஆட்சியல்ல எங்களே தெரியாம இருந்த நிறைய பிரச்சனைகள் வந்து இப்ப வெளியே வந்திருக்கு. இப்ப வெளியே எங்களுக்கு போலா செய்திருக்கிறாங்களான்ற வருது. அது என்ன இப்ப பாத்தீங்கன்னா ஒரு சுயேட்சை வேட்பாளர் இருக்காரு தான் எங்க அர்ஜுனா ராமநாதன். அவர் வந்து உங்களுக்கு தெரியாத இவ்வளவு பிரச்சனை வந்து வெளியே கொண்டு வந்திருக்கிறார். இப்ப மக்களுக்கு அந்த பிரச்சனை தெரிய வந்திருக்கு. இவ்வளவு செய்திருக்கிறாங்களா இவ்வளவு செய்திருக்காங்க என்னதுன்னா, நான் இப்ப இதுக்குள்ள உங்களுக்கு மக்களுக்கு தெரிய வரணும்னு சொல்றீங்க. இங்க ஒரு இப்ப நான் இப்ப திண்ணவெளியில போய் எடுக்கலாம் வந்து ஒரு கருத்து சொல்றதுக்கு வர சொல்லி கேட்டாலே ஒருத்தரம் கருத்து சொல்ல மாட்டேன். ஆனா மாற வேணும் சொல்லி கொண்டிருக்கிற மொழியை கருத்து சொல்ல ஒருத்தரம் பெற மாட்டேன். இப்ப இங்க கூட நீங்கள் வந்து சொல்றீங்களோ ஒரு ஆள் சொல்றீங்களோ மிச்சாங்க எல்லாரும் சொல்லக்கூடிய மாதிரி இல்லையே. அது என்ன குழப்பம் சொன்னா, சில பேருக்கு நாங்கள் எல்லாரையும் இப்ப எல்லாருக்கும் எல்லாம் தெரிய வேண்டியது தானே. நீங்கள் இப்ப மூலமா இருக்கிறார்கள் வந்து தெரிய வச்சிருந்தீங்கனால இங்க பிரச்சனை தெரிய வந்திருக்கா. ஏன்னு சொன்னா என்ன பிரச்சனைன்னு சொன்னா, இப்ப நாங்கள் இவ்வளவு காலம் நாங்கள் இப்ப இத்தனை வருஷம் ஆட்சி நடந்து கொண்டிருந்திருக்கு. அதுக்குள்ள இப்ப எல்லா ஆட்சியும் வந்து மாறி சுழற்சி முறையில வந்து கொண்டிருந்த ஒழிய எங்களுக்கு இந்த பிரச்சனை தெரியாம வந்திருக்கு. இப்ப நாங்கள் என்னதுன்னா, இப்ப இந்த அர்ஜுனா ராமநாதன் வந்து இப்ப இந்த பிரச்சனை வந்து கொண்டு வந்ததால இப்ப எங்க இந்த மக்களுக்கு தெரியும். அந்த ஒருங்கிணைப்பு கூட்டத்துல கேள்விகள் கேட்கல இப்ப இவ்வளவு காசு, அதாவது இங்க இந்த யாழ் மாவட்டத்துக்கு வந்த பொருளாதாரத்தால, அதாவது அபிவிருத்தி கண்டு வந்த காசுகள் நிதி ஒதுக்கீடு வந்து இப்போ ஒவ்வொரு பிரதேசவைக்கு ஒதுக்கி இருக்கிறாங்க. நீங்க விளையாட்டுத்துறைக்கு இவ்வளவு செய்யுங்கோ, நீங்கள் சுகாதாரத்துக்கு இவ்வளவு செய்யுங்கோ, நீங்கள் இப்படியான பல பிரச்சனைகளுக்கு இருக்குதானே. எவ்வளவு நாட்டுல இவ்வளவு பின்தங்கின பிரச்சனைகள் இருக்குதானே. அந்த பிரச்சனைகளுக்கு நீங்கள் இந்த நாங்களுக்கு ஒரு அபிவிருத்திக்கு வர நிதிகளை சரியான முறையில பயன்படுத்தி செய்யும் கொண்டது. இது என்ன நடந்தது? ஒன்றுமில்லை. வந்த காசு எடுத்துக்கிட்டு திருப்பி அனுப்பினாலுங்க அங்க நடங்க போகுது, இன்னுதான் போகுது. இப்ப நான் வாக்கு பண்ணிக்கிட்டதுன்னா, இப்ப எங்க பல்வெட்டுத்துறையில இப்ப தெப்பொங்கலாண்டு பட்ட திருவிழா வரப்போகுது. உலக நாட்டுல எங்கேயும் இல்லாத ஒரு திருவிழா. எங்களா அந்த உலக நாட்டுல பெரிய பெரிய நாடுகள் வல்லரசா இருந்தாலும் இப்படி பட்டம் வைத்து கட்டுவாங்களோ, ஏத்த மாட்டாங்களோ. அப்படியான இடங்களுக்கு சுற்றுலா பயணிகளை ஈர்க்கிறான்னு சொன்னா என்ன செய்யணும்? அந்த இடத்தை நாங்கள் வந்து மெருகூட்டணும், அந்த இடத்த புனரமைப்பு செய்யணும். அப்ப அந்த விளையாட்டுத்துறைக்கு சொல்ல வந்த அந்த விளையாட்டுக்கு அந்த ஒதுக்கின காசுகள் இருக்குத்தானே, அந்த காசை நீங்கள் செலவழிச்சு போட்டு காணாண்டு பேர்க்கவும். இது நீங்க வந்து கொஞ்சத்தை வந்து கொஞ்சம் ஏரியாவை ஒரு கிளீன் பண்ணி போட்டு ஒரு கிரவுண்ட்ஸுக்கு சுத்தோட வேலி அடைச்சி போட்டு நாங்கள் அதை புனர வச்சுக்கிட்டோம். அதை புனர வச்சு என்ன பிரயோசனம்? அதாவது வெளிநாட்டுக்காரர் எங்க வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் எங்க எல்லாருக்கும் இப்ப கூடுதலா வரத்து வாங்கி இருக்கிறாங்க. காரணம் என்ன சொன்னா, இந்த நாட்டுல இவ்வளவு அதாவது இந்த போருக்கு பிறகு நாடு இப்ப நல்ல முன்னேற்றகரமா வந்து கொண்டிருக்கு தானே. முன்னேற்றகரமா வந்து கொண்டிருக்கல சுற்றுலா பயணிகள் இங்க வரையக்கல எங்க நாடு எங்க பொருளாதாரத்துல உயரப்போகுது. வெளிநாட்டு காசு இங்க வரையக்கல எங்க நாடு உயரும் தானே. இப்ப வெளிநாட்டு காசு இங்க வரையில்லைன்னா நாங்கள் எங்கிட்ட காசு வச்சு கைமாற ஒரு பிரச்சனை இல்லை தானே. அது எங்களுக்குள்ளேயே போய் கொண்டிருக்க போகுது. வெளிநாட்டு காசு வரையக்கல. இப்ப இந்த பாத்தீங்கன்னா இந்த நிலாவிர கிணறு இருக்குதானே, நிலாவிர கிணறுல பாத்தீங்கன்னா வெளிமாவட்ட சனங்கள் சிங்கள சனங்கள் எல்லாம் வந்து அவர்கிட்ட வந்து இவ்வளவு சந்தோஷமா இருந்து அங்க இந்த லீவுகளை வந்து, அதாவது இந்த ஓய்வு நேரங்களை பொழுதுபோக்காக வந்து இதை செய்து கொண்டு அப்புறம் சுற்றுலா மையம் மாதிரி அது அந்த இடங்களுக்கு வந்த காசுகள் எல்லாத்தையும் ஒதுக்கி இப்ப சுகாதாரத்துக்கு கண்டு வந்த காசை சுகாதாரத்தை செலவழிக்கணும். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு மத்திய மருந்தகம் இருக்கு, பொதுவாக சொல்றேங்க, வேளாளில இருக்க மத்திய மருந்தகம் இருக்குது. அதுல முன்பாசல் லைட் மட்டும்தான் எரியுது. நான் அப்புறம் ஒரு கூட்டத்துல சொன்னேன், அதாவது 2 சைட்டும் லைட்டை 3 சைட்டும் லைட்டை போட்டீங்கன்னு சொன்னா இந்த குற்ற செயல்களை தடுக்கலாம். மற்ற பீதி லைட்டுகள்
வீதி லைட்டுகளை பாத்தீங்கன்னா வீதி லைட்டுகள் எல்லாம் வந்து ஒளிராம கிடக்குது. அதை கண்டுகொள்ளாம இருக்கிறாங்க. அதுவும் அது கவனிக்க வேண்டிய பிரச்சனை. இப்படி அந்த இதுக்கெல்லாம் காசு கொடுக்கிறா தானே. நீங்க இதுக்கு எல்லாத்துக்கும் இந்த குற்றச்சாட்டுகள் எல்லாத்துக்கும் நீங்க என்ன நினைக்கிறீங்க? முன்னுக்கு இருந்த அரசியல்வாதிகள் இல்லாட்டி வந்து அந்த அதிகாரிகள் வந்து இதை ஒழுங்கா கவனிக்க இல்லை. அதாவது பாராமுகமா இருந்தது. அவை பாராமுகம் இருந்தது ஒரு விஷயம். இதை எதிர்த்து கேட்கிற அளவுக்கு மக்களுக்கு ஒரு புரிதலும் இல்ல, அல்லது எதிர்த்து கேட்கறதுக்கு ஒருத்தர் விரும்பாம இல்ல, தெரியாது. தெரிஞ்சு கொண்டும் என்னத்துக்கு எங்களுக்கு என்ன இருந்தாலுதானுங்க எங்களை நாடு உலாத்துக்கு போனது காரணம். அதாவது எங்களுக்கு நாங்க இப்ப கேள்வி கேட்டு ஏனையா இந்த இடத்துக்கு இப்போ வீதி விளக்கு போடையில ஏனையா எங்க இந்த இடத்துல இருக்க மாத்தியாத்துல இருக்க பிளே கிரவுண்ட் இருக்குது, கிரவுண்ட் ஒன்று இருக்கு. அதை நாங்க புனரமைப்பு செய்யல. இப்படியா நாங்கள் வந்து அந்த இடத்து இளைஞர்கள் வந்து இப்ப இளைஞர்கள் இல்லாத நாடு இருக்குது. பழைய ஆக்களை விட்டா பழைய தான் பாடிக்கொண்டிருப்பாங்க. அவங்க இப்ப தேசியம் 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 சொல்லி கொண்டிருக்காங்கல்ல. என்ன தேசியம்? மக்கள் வாழ்ந்தா தானே தேசியம். மக்களுக்கு வாழ்றதுக்கு அடிப்படை ஒன்றும் இல்லாம தேசியத்தை பேசி என்ன பிரயோஜனம்? இப்ப நான் எனக்கு பசிக்கு சாப்பாடு கிடைச்சா தானுங்க நான் தேசியத்தை பத்தி பேசலாம். பட்டினியா இருந்து கொண்டு தேசியம் பேச முடியும். சாப்பாடு கிடைக்க விடாம பண்ணது யாருன்னு சொல்லி அதையும் பார்க்கலாம். சிங்கள அரசாங்கம் தான் செஞ்சது. நீங்க மறந்துடுறோம். அதான் எங்களுக்கு கடந்த கால அரசாங்கங்கள் வந்து ஒரு நாட்டுல 2 இனங்கள்னு சொல்லி போட்டு அவங்களாதான் எங்களை போறோம் ஓரம் கட்டினாலும் அந்த பிரச்சனை. அந்த ஓரம் கட்டின பிரச்சனைகள்னா அந்நிய நாடுகளும் சரி எங்களுக்கு தலை தூக்கல, எங்களுக்கு குரல் கொடுக்க இல்லை. நாங்கள் வந்து கத்தினாதான் எங்களுக்கு உரிமை கேட்டா எங்களுக்கு அதால ஒன்றும் கொடுக்க இல்லை. இப்பதான் நேரத்தை பொறுத்தளவுல அனுதார்ந்த அரசாங்கம் போற வழி நல்லம். அந்த வழியின் கீழே இந்த நாட்டை மேன்மேலும் நாங்கள் உயர்த்தணும் சொன்னா அவருக்கு கீழே அவரோட சேர்ந்து நாங்கள் பணியை செய்ய வேணும். இனப்பிரச்சனை முயற்சி இருக்க வேணும். மற்ற அரசியல் கைதிகள் என்று சொன்னா பாருங்க, அதாவது எந்த ஒரு விசாரணையும் இல்லாம இருக்கணும். இப்ப அவர்கள் என்ன குற்றம் இவங்க அந்த இப்ப இருக்கிற அரசியல்வாதிகளை கூட குற்றம் செய்ய அரசியல் கைதிகள் இருக்கணும். அவைய விட பாரதூரமான குற்றம் செய்தவையெல்லாம் மொழியில் இருக்கணும். விளங்குதான். இப்ப இதுகள் வந்து எந்த விதமான ஒரு நீதிமன்றத்துல ஒரு விசாரணையோ ஒன்றும் இல்லாம இப்ப இதுகள் வந்து அந்த நேரம் சில நேரம் என்ன அந்த அரசியல் இப்ப இந்த அரசியல் கைதியா இருக்கிறாங்க வந்து இயக்கத்துக்கு பான் கொடுத்தவரா இருப்பார், இயக்கத்துக்கு சாப்பாடு கொடுத்தவரா இருப்பார். அவரே தான் அந்த பயங்கரவாதத்தில் அந்த கொண்டே போடுறாங்க. இந்த நேரம் சுட்டும் பப்ளிக்ல அரசாங்க துருப்போல சுட்டவன் இருக்கிறான், சுடாமல் இருக்கான், எல்லாரும் வந்து வெளியில இருக்கிறாங்க. இப்ப அந்த இடத்துல அதை செய்ய வேணும். மற்ற நாட்டின் அதை வடக்கு கிழக்கில உள்ள சகல பிரச்சனைகளை இப்ப எங்களுக்கு முக்கியமா பார்க்க வேண்டியதுன்னா எங்க தமிழக நிறைய காணிகள் சுவீகப்பட்டிருக்கு, விடுவிக்கப்பட வேணும். அது காட்ட ஒட்டுமொத்தமா ஒரு சின்ன விஷயமா அரசாங்கத்துல என்ன நடக்கும் எதிர்பார்க்கிறீங்க? அனுராக அரசாங்கம் பொறுத்தவரை இப்ப தேர்தல் விஞ்ஞாபனத்துல என்ன பேசி வந்தாரோ அதை நிறைவேற்றணும். அதை நிறைவேற்றினாருன்னு சொன்னா அடுத்த வருஷம் எலெக்ஷன்ல அவர் ஜனாதிபதி. அதான் பழங்கள் ஒரு நாளைக்கு ஒரு விலை போகும். இப்ப பொங்கல் சந்தை கொஞ்சம் கூடவா இருக்கும். நாங்கள் 400 ரூபாய்க்கு எடுத்தா 500 600 விற்போம். வந்து எங்களுக்கு இன்னும் மாற்றம் வர இல்லையே. தோடம்பழம் இப்ப ஜூசன் தானே கொஞ்சம் குறைவு. தோடம்பழம் மற்றும்படி மாற்றம் இல்லை. மாதாளம்பழம் இல்லை, முள்ளவெளிகள் தான் 500 600. விழாப்பழம் நல்ல பழங்கள்டா விழா கூட, நோமல்டா விழா கூட விற்போம். கொண்டு இருக்கு. அதுல வந்து கணக்கு முன்னேற்றமான ஏற்பாடுகள் எல்லாம் செஞ்சு கொண்டிருக்காங்கன்னு சொல்லிருக்காங்க. இப்ப இந்த மரக்கர் சந்தைக்குள்ள வந்து பொருட்களோட விலை என்ன மாதிரி இருக்கு நினைக்கிறீங்க? பொருட்களோட விலைகள் இப்ப என்ன சொல்லுங்க பாப்போம். நேற்று எல்லாம் கத்திரிக்காய் 150 ரூபாய் விற்கிறேன், 150 180 ரூபாய் விற்கலாம இருந்தது. இன்றைக்கு 200 ரூபாய் 250 ரூபாய் விற்கக்கூடிய மாதிரி இருக்குன்னா 12 11 12 13 13 மட்டும் விற்கலாம். அங்கால பொங்கல் முடிஞ்சா ரங்குமாக்கிற சாமான் ஒவ்வொரு நாள் 100 ரூபாய்க்கு சாமான் படிப்படியா குறைஞ்சு. முதல் ஒரு ஆட்டை கேட்டு அவர் சொல்லியிருந்தாங்க விலை இந்த முறை வந்து மரக்கரையோட விலை வந்து நல்லா குறைஞ்சிருக்கு, நல்லா குறைஞ்சிட்டு. போன வருஷம் வந்து இதே வருஷம் வந்து கலெக்டர்லாம் 2500 ரூபாய் விற்கும். இந்த வருஷம் பிரச்சனை இல்லை. ஆனா இந்த அரிசி இந்த விலை அதெல்லாம் வந்து கூடி இருக்கு. அதை நீங்க நினைக்கிறீங்க? அரிசி விலை கூடினதான்னு சொன்னால் அது விவசாயத்தை பற்றி தான் காய்ப்போம். இந்த மரக்கறியை பொறுத்தளவுல நாங்கள் இதை பற்றி காய்ப்போம். அரிசியை பற்றி சில பேர் அரிசிகளை ஸ்டாக் பண்ணி வச்சுக்கிறார்களும் இருக்கிறான். அதாவது ஏற்றுமதி இறக்குமதி இல்லை, அதாவது இறக்குமதி செய்யற அரிசிகள் இங்க நாங்க உற்பத்தி செய்யல என்று நீங்க எதிர்பார்க்கிறீங்க? அப்படின்னு உற்பத்தி செய்யறது முதலாவது உற்பத்தி செய்யக்கூடிய வந்து ஒரு தொழிலை வந்து செய்யலாம்னு சொன்னால் காசு இருக்கிறவன் 75,000 ரூபாய் ஜூரிக்கா வாங்கி தொழில் செய்வான். அவன் வசதியா வந்து
கீழ்பட்ட குளமானதை இருக்கிறவர்கள் யூரியால 25,000 25,000 30,000 வாங்கி தொழில் செய்யலாம். அதுதான் விவசாயம் கஷ்டப்பட்டவர்களும் தொழில் செய்தார்கள். சாமான் இறங்கு மார்க்கெட்ல வேற வசதியானவன் செய்யறது சொல்லுங்க பார்ப்போம். அவன் காசு இருக்குது டைப் பண்ணி வச்சிருப்பான். டைப் பண்ணி கொஞ்சம் 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 கொஞ்சமா அப்படி வச்சான். அப்ப சாமான் இறங்குறது சாத்திய கொடுக்கலாம். அப்ப அரிசியின் விலை நீங்க இப்போதைக்கு குறையறதுக்கு சாத்தியப்படாத மறுபடியும் வந்து இங்க சந்தையில நான் பார்த்தேன் என்ன சொல்லிச்சுன்னா கணக்க பேர் வந்து இப்ப இங்க வேலை செஞ்சு நான் நேர்காணல் கேட்க சொல்லியிருந்தேன். தங்களோட குடும்பத்தில் இருக்கிறார்கள் வந்து வெளிநாட்டுல இருக்கணும். அப்படியே தன்னை இந்த உடுப்போட பார்த்தா ஒரு மாறு நெப்பின சொல்லுங்க. நீங்க இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? தொழிற்சேலத்துக்கு உடுப்பு பார்க்கணும் அவசியம் தேவையில்லை. என்ன வேற கருத்து சொல்றேன்னு சொல்லி கேட்டா ஒருத்தருமே கருத்து சொல்ல மாட்டேன். ஆனா விலை குறையவனும் எல்லாரும் நிக்கணும். விலை குறையவனும் சாமான் வெளியவனும் நிக்கணும். ஒரு கருத்தை போய் கேட்டா ஒருத்தருக்கு சொல்றதுக்கு பயம். அந்த அளவுக்கு அந்த பயம் இருக்கிறாங்க. உடுப்புல ஊத்தவர்களால இந்த பிரச்சனை வேண்டும். கஷ்டப்பட்டு உழைக்கிறவன் உழைச்சிதான் சாப்பிடுவான். காசு இருக்கிறவன் வட்டியை கொடுத்து வட்டியை வாங்கி தான் சாப்பிடுவான். ஊத்தவர்களுக்கும் இதுக்கும் சம்பந்தம். அவன் கஷ்டப்பட்டு உழைக்கிறான், ஊத்தவர்களான உழைக்கலாம். இந்த படிக்க நாட்டாம கஷ்டப்பட்டு படிக்காத நாட்டாம சாமான் ஏற்றிட்டு போறான். அவளும் கஷ்டம் தான். அதுக்காண்டி அவங்க உழைக்காம இருக்கிறான். அவங்க நல்லா உழைச்சுட்டு தான் போறான். நான் கருத்து சொல்றேன்னு சொல்லி சொன்னா கூட போய் கருத்து கேட்டா ஒருத்தரும் சொல்லிடாம இல்ல. அது சொல்றது பயப்படுறீங்க. என்ன இப்ப அரசாங்கத்து மேலே பயம் இருக்கு. இப்ப ஒரு ஆள் சொல்லியிருந்தா கூட போட்டி கொடுக்க சொன்னாங்க. அரசாங்கத்துல எந்த பயம் இல்ல, பயமும் இல்ல. சில சில ஆக்குறதுக்கு இப்ப நான் ஒரு தவறு செய்தால் நான் ஒரு தவறை தடுக்கிறதுக்கு எனக்கு மினச்சாட்சி கொடுத்து ஒரு தவறு நான் செய்யறேன்னு சொன்னால் உங்களை தடுக்கிறேன்னு சொன்னா எனக்கு ஒரு மினச்சாட்சி. நான் தவறு விடாம இருக்கிற வரைக்கும் ஒரு பிரச்சனை இல்லை. இதை நேர போய் கிளியர் பண்ணலாம். அதனால ஜனாதிபதி சட்டம் இல்ல இல்ல. நான் இப்ப உங்களுக்கு கேட்ட கேள்வி என்ன சொல்லுங்க. அப்போ அனுராண்ட அரசாங்கத்துல வந்து மக்களுக்கு பயம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? எவ்வளவு பயம் இல்லை. அவர் தெரியாம இருக்கலாம். ஜனாதிபதி தேர்தலுக்குள்ள அவரை பத்தி ஜனத்துக்கு எல்லாம் தெரியும். அதான் இப்ப இப்படி ஒரு ஆள் இருக்குன்னு சொல்லி இப்பதான் தெரிய வந்திருக்கு. ஆனால் இந்த அரசாங்கத்துல வந்து இந்த அரிசியின் விலை கூடி கொண்டு போற பற்றி எல்லாம் கதைக்கிறேன் தானே. அதுகள் இப்ப என்ன படிப்படியா தான் ஒன்னும் செய்யலாதான். படிப்படியா சின்ன நாடுகளுக்கு போய் ஒண்ணு ஒன்றா காய்ச்சி 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 அதை குறைக்கலாம். ஃப்ரீலாண்டு வந்தோன்னா மேல்மாடி வீடு கட்டலாம். வந்தோடனே செய்து முடிக்கலாம். இப்ப மரக்கறிகளின் விலையை பொறுத்த வரைக்கும் இப்ப நீங்க முந்தின வருஷம் ஒரு பிரச்சனை எல்லாம் சந்தோஷமா வடிவா வருஷம் எல்லாம் சந்தோஷமா வடிவ சனம் எல்லாம் வருஷம் எல்லாம் வடிவா கொண்டாடுங்க. போன முறை 55 ரூபாய்க்கு கிடைக்குது. இந்த வருஷம் 25 ரூபாய் வாங்கினோம். இந்த வருஷம் பிரச்சனை இல்ல. அடுத்த வருஷம் என்ன நடக்க போகுது எங்களுக்கு தெரியும். எல்லாம் வரலான் இருக்கு, தலைவர்லாம் இருக்கு. சரி சரி, ஓகே, நன்றி.